நீங்க கேட்குற அந்த 500 to 1000 எடுக்க முடியுமானா டெஃபினட்டா எடுக்க முடியும். ட்ரேடு ஏன் எடுத்தீங்கன்னா, அதான் சார் மேலே போகணும்னு நினச்சேன் எடுத்துட்டேன், கீழே வந்துடும்னு நினச்சேன் எடுத்துட்டேன். என்ன பிரச்சனைனா ட்ரேடை ஏன் எடுக்கிறோன்னே பாதி பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாமான்ட்டு. ஏன் ட்ரேட் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் தெரியாமே உள்ளே போயிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக எங்கே வந்து நிற்குது, ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது பிரேக் Hi guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னா லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இப்போ கிளாஸுக்கு வர என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே இருக்கட்டும், சார் எல்லாருமே அப்போது நாங்கள் மினிமம் 5 lakhs 10 lakhs இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியுமா, அப்போ நாங்களாம் ட்ரேட் பண்ண முடியாதான்ற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் என்ன பண்ணலான்றது தான். அப்போது இன்னொரு தரப்பில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சார் அப்போ என்கிட்ட ஃபண்டே மொத்தமே ஒரு 50,000 தான் இருக்குது, அந்த 50,000க்கு நான் என்ன பண்ண முடியும், அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சா நான் 5 lakhs இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரக்கூடாதா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்தது. சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் இதை தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னா அப்போ மினிமம் அந்த அமௌண்ட்டை வச்சு பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது அதனால எல்லாருக்கிட்டையும் 5 லட்சம் இருக்குமானா கிடையாது. கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரோம், இப்போ தான் என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அவங்களும் பண்ண முடியும். என்னென்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவங்க யூஸ் பண்ண முடியாது. நான் சொன்னது பியூர்லி ஃபார் பியூர் என்ன சொல்கிறது இன்வெஸ்டர்ஸுக்கு. அது இப்போ இன்கேஸ் நீங்கள் ட்ரேடிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது அதுக்கும் பண்ண முடியும். இல்லை நான் இப்போ இன்ட்ராடே தான் பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் அதில் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இன்ட்ராடேவே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி, நான் என்ன சொல்ல வந்தனால் இன்ட்ராடே பண்ணலாம், ஆனால் என்னென்னா பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நிறைய பேர் இன்ட்ராடேல என்ன பண்ணிவிடுவாங்கன்னா தெரியாமல் உள்ளே வந்துட்டு டக்குன்னு விட்டதை பிடிக்கிறேன். இப்போ எப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், லாஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அதை சேஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் முதல்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா ஏன் எடுக்கிறேன்னே தெரியாமல் உள்ளே போய் ட்ரேட் எடுத்துகிட்டு லாஸ் பண்ணிட்டு, இல்லை இன்ட்ராடேல பண்ணேன் லாஸ் ஆகிடுச்சு 2,000 ரிஸ்க் எடுத்தேன் ஆனால் 10,000 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இது நிறைய பேர் பண்ணுறதுனால தான் என்ன சொன்னேன், இன்ட்ராடேவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன சார், பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. இன்ட்ராடே இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் மீன்ஸ் யார் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை மாஸ்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தாராளமாக பண்ணலாம். இப்போ என்னென்னா டெக்னிக்கல்ஸ் வந்து நீங்கள் டெய்லியில் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது ஸ்பீடாக பண்ணணும். அப்போ அந்த ஸ்பீடாக பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக இன்ட்ராடே பண்ணலாம். இப்போ அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்றது தான் சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இது ஒரு டவுட்டாக இருந்துச்சு, சார் நான் 50,000 வச்சுருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு நாளைக்கு 500 எடுக்க முடியுமா, 1000 எடுக்க முடியுமா, என்னால் எடுக்க முடியுமான்றது கேட்டிருந்தாங்க. ப்ராப்பர் அவங்களுக்கும் சரி இந்த ஒரு வீடியோவில் என்னென்னா ஒரு 50,000 வச்சுட்டு எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஒரு 500 to 1000 எடுக்க முடியுமா, அவங்களுக்கான ஒரு ஆன்சரும் இதை வச்சுக்கோங்க. எஸ், யூ கேன் டூ. 500 1000 எடுக்க முடியும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம அப்போ மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ரிஸ்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000க்கு 2% ரிஸ்க்னா 1,000 rupees வரும். அப்போது மேக்ஸிமம் 1:2னா கூட ஒரு 2,000 rupees டார்கெட் வைக்கலாம். அப்போது அந்த மாதிரி வச்சும் காம்பினேஷனில் எடுக்க முடியும். அப்போது ஒரே ஸ்கிரிப்ட் மட்டும் பார்த்தா பத்தாது. நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், ஒரு இன்ட்ராடே அப்படின்னு பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 வச்சுட்டு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 scripts மேக்ஸிமம் 4 scripts இது போதும். ரொம்ப ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னாலும் டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு 4 ஸ்கிரிப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ஒரு SBI எடுத்துக்கிறேன், பஜாஜோட எடுத்துக்கிறேன், ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ், ஒரு ரிலையன்ஸ், இது 4 தான் நான் டெய்லி பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த 4 மட்டுமே பண்ணுங்கள். அந்த 4ல் டெய்லி எல்லா ஸ்கிரிப்டுமே இன்ட்ராடேக்கு என்ட்ரி கொடுக்க தான் செய்யும். ஆனால் எடுக்க தெரியணும். முக்கியம் என்னென்னா என்ட்ரி இருக்குது, ஆனால் நம்ம எடுப்போமா, அதை கரெக்டாக எடுக்கிறோமான்றது தான் விஷயம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்கிரிப்டில் வந்து ஒரு இன்ட்ராடே வந்து நார்மலாக எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம டெய்லி இன்ட்ராடேயில் ஒரு 3-4 ஸ்கிரிப்டில் எடுத்துருக்க முடியுமான்றதை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஆல்ரைட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பஜாஜ் ஆட்டோ இது. ஸோ இப்போ பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று காட்டுறேன் நான். நேற்று என்ன இருக்குன்னு கிளியராக பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் வாஸ் அ ட்ரெண்ட் லைன் தெரியுதா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
கிளியராக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் என்னாச்சு, ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் என்னாச்சு, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட். இது ஆனால் இது பிரேக் அவுட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் உள்ளே இருந்தவங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாமே இட் வாட் பீனா சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மார்னிங் கேப்பில் கரெக்டாக மார்க்கெட்டு என்ன ஆயிடுச்சு, கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஓப்பன் ஆனதும் எங்கே என்ன ஆயிடுச்சு, இட் வெண்ட் ப்ரோக் தி அந்த ட்ரையாங்கிளை பிரேக் ஆகிட்டு உடச்சது கரெக்டாக இங்கே வந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுத்தவங்களுக்கெல்லாம் இது ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல வந்து இப்போது நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து லெட்ஸ் சே ஐம் யூசிங் மை ஃபிபனாச்சி டூல். நான் இப்போ கரெக்டாக ஃபிப் போட்டேன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிளியராக வந்து 3 லெவல் ஆஃப் எனக்கு மார்க்கெட் டார்கெட் கொடுத்துச்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் இப்போ கரெக்டாக இது பிரேக் அவுட் ஆகி இந்த பிரேக் அவுட் முடிச்சிட்ட பிறகு ரீடெஸ்ட் ஆகி பை பண்ணியிருந்தீங்கனால இந்த பேட்டர்னை பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, 3 லெவல் ஆஃப் டார்கெட் போகும்போது ஆல்மோஸ்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 3820 3880 வரைக்கும் போயிருக்கு, ரைட். ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், இப்போ என்கிட்ட 50,000 இருக்குன்னா இன்ட்ராடேக்கு ஷேர்ஸில் இன்னும் நமக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. மினிமம் 5 to 6 டைம்ஸ் வரைக்கும் என்ன தராங்கன்னா எக்ஸ்போஷர் தராங்க. எதுலனா ஈக்விட்டிஸில். இது ஃபியூச்சர்ஸில் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்போஷர் கட் பண்ணிட்டாங்க. ஈக்விட்டிஸில் இன்னும் 4 to 6 டைம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் இருக்குது. அப்போ ஒரு 50,000 இருக்குது, 5 டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்கன்னா 50,000க்கு என்ன ஆயிடுச்சு, 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் எடுக்கலாம். இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,820 எடுத்திருக்கீங்கன்னா லட்சே 3,880 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்குனால். ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இதை ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்ஸ் மோர் தென் லைக் 1,500 to 2,000 rupees. ஒரு 3,500 வரைக்கும் போயிருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக பிடிக்க முடியாது நம்ம. இப்போ அதனால நான் 3 பாயிண்ட் பிடிப்பீங்கன்னா கிடையாது. இப்போ இங்கேருந்து இந்த ரேலி வந்து 3,500 rupees worth ஆஃப் ரேலினா அதில் நமக்கு என்ன வேணும், 500 to 1,000னா அந்த 20 பாயிண்ட்ஸ் இல்லை அந்த 15 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு வெளியே வந்தால் போதும். ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு இங்கே பேட்டர்ன் இருக்கிறது தெரியணும், இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், நெக்ஸ்ட்டு இங்கே ஃபிப் லெவலில் ரீட்ரேஸ் ஆகி மார்க்கெட் பிரேக் ஆகி இப்போ ஃபுல்லாக போயிருக்குன்றதும் தெரியணும். தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரேட் எடுத்தோம்னா இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். சரி, அதை நேற்று விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி என்னாச்சு, மார்க்கெட்டு கரெக்டாக வந்து லோ வந்துட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. கரெக்ஷன் வந்தது எவ்வளோ கரெக்டாக இப்போ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இட் வாஸ் அரவுண்ட் 61.8%. இப்போ ஒரு கரெக்டாக 60% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் அந்த இப்போ பேசிக்காக ஒரு லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்கல்ஸ்னால் கூட கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா கூட இந்த இடத்துல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்தது கீழே வந்துச்சு. ஆனால் நம்ம ஃபிப் யூஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இதோட டார்கெட் இப்போ போடுறேன் நான் அப்படின்னா என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக எனக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து 3,860 3,810 வரைக்கும் 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. சாரி 50 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக மொமெண்டம் இருந்திருக்கு. அப்போ 30 பாயிண்ட் அதில் ஒரு 20 பாயிண்ட் பிடிச்சாலே நீங்கள் கேட்ட அந்த 500 to 1,000 rupees வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். இது தெரியாமல் உள்ளே போயிட்டு நான் வந்து பை பண்ணேன், செல் பண்ணேன், ஏதோ ஒன்று பண்ணேன் சார் வரும்னு நினச்சேன்னா வராது. கரெக்டாக எடுத்தால் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து பட்ஜெட் ஆட்டோ. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் காட்டுறேன். இப்போ இது வந்து டேக் பிரிட்டானியா. இப்போ பிரிட்டானியாவில் பார்த்தீங்கன்னா நேத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு மார்க்கெட்டு ஃபுல்லாக ஏறி இருக்குது. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபிப் லெவல் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு 30% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அதோட டார்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். ஸோ நேற்றே ஃபஸ்ட் டார்கெட் முடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் ஹை கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட் ஸ்டார்ட் டு ட்ரெண்ட் அப். அப்போ அடுத்த நாளும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு காண்டி தான் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சு அதுலேருந்தும் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரேலி எடுத்திங்கனாலும் இதுலேயும் யூ வுட் ஹவ் மேட் லைக் 2,000 to 3,000 rupees as ப்ராஃபிட். இது இல்லையா நேற்று? சரி சார், இது எனக்கு மார்னிங் ஓப்பனிங்கில் எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி, மார்னிங் ஓப்பனிங் தான் பிடிக்கல. இப்போ இங்கே என்னாச்சு, எக்ஸாக்டாக வந்தது திருப்பி கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் என்னாச்சு, சைட்வேஸ் ஆகிட்டு டபுள் டாப் வச்சுச்சு. தெரியுதா? ஸோ கிளியர் டபுள் டாப் முடிச்சுட்டு வி ஹேட் அ
நெக்லைன். இப்போ நெக்லைனுக்கும் டபுள் டாப்புக்கும் டார்கெட் பார்த்தீங்கனாலே இப்போ எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கு தெரியுதா? இப்போ இந்த டார்கெட் எங்கே வந்திருக்கு? எக்ஸாக்ட்லி அட் தி பாட்டம் தெரியுதா? ஸோ ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டும் இதுவும் என்ன ஆயிடுச்சு? இட் வாஸ் மேட்ச்ட். இப்போ ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டும் இதுவும் சப்போர்ட்டு ப்ளஸ் டபுள் டாப் அடித்து அதுக்கான டார்கெட்டையும் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துச்சு தெரியுதா? இப்போ இன்கேஸ் இன்னைக்கு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ என்ன ஆச்சு? மார்க்கெட்டு போயிட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக எங்கே வந்து நிற்குது? ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணால் என்ன பண்ண முடியும்? we can go for a buy. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் யூ ஹேட் an opportunity. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பஜாஜ் ஆட்டோனா இன்னைக்கு பார்த்தது பிரிட்டானியா அடுத்தது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாகவே இது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் திஸ் வாஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இப்போ இந்த ஒரு 2-3 டேஸாகவே என்ன ஆயிடுச்சு? ரிலையன்ஸு டாப் வந்து 2400 கிட்ட அண்ட் பாட்டம் வந்து 2360 ஒரு 30 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலேயே என்ன ஆயிடுச்சு? ரிலையன்ஸு அந்த ரேஞ்சுக்குள்ளே. இப்போ நீங்கள் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மேலே வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம்? செல் பண்ணியிருக்கலாம். கீழே வரும்போதெல்லாம் யூ குட் ஹவ் கான் ஃபார் அ பை. இது பார்த்தீங்களா? திஸ் இஸ் வாட் யூ கால் அ ரேஞ்ச் பவுண்ட். இப்போ ரேஞ்ச் பவுண்டில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட கீழே இருந்தால் பை பண்ணுன்றது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் சைட்வேஸில். சரி, இதை விட்டுட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல பிரேக் ஆச்சு பாருங்கள், ஹையை பிரேக் ஆகி சைட்வேஸ் விட்டு தாண்டின ஒன்று அது பை பண்ணியிருக்கலாம். அதில் பண்ணியிருந்தாலும் மேலே வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன், அதையும் எடுக்கல சார்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். டுடே இன்னைக்கு மார்க்கெட்டில் இட் ஃபார்ம்ட் அ பேட்டர்ன். என்ன பேட்டர்னா? இட் வாஸ் அ கிளியர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுதா? ஸோ இன்றைக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்து அதோட டார்கெட்டையும் முடிச்சிச்சு மார்க்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே மார்க்கெட் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர். இப்போ இது கிளியராக சைட்வேஸ் வந்துச்சு, சைட்வேஸ் முடிச்சுது, ட்ரெண்டு ட்ரெண்ட் ஆச்சு, முடிச்சுட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்தது, பிரேக் ஆகி இன்னைக்கு முடிச்சாச்சு. ஸோ என்னன்னா இட் ஆல் ஒர்க்ஸ். இப்போ இன்ட்ராடே பண்ண முடியாதுன்னு சொல்ல, இப்போ நீங்கள் கேட்குற அந்த 500 to 1000 எடுக்க முடியுமானா டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஆனால் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனலிசம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இமீடியட்டாக அனலைஸ் பண்ண தெரியணும். ஏதோ டெய்லியில் போடுற மாதிரி பொறுமையாக உட்காந்து போட்டாலாம் பார்த்தாது. இமீடியட்டாக என்ன பண்ணணும்? நம்ம டக்கு 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 டக்குன்னு பண்ணுற அளவுக்கு வி ஹேவ் டு பி ரெடி. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா லெட்ஸ் டேக் நிஃப்டி. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னாச்சு? நீங்கள் என்னோட போன வீடியோ லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் ப்ளஸ் தீபக் போட்ட வீடியோவிலும் சொல்லியிருப்பாரு. என்னென்னா நிஃப்டி வந்து டார்கெட் வில் பி 17,700 to 17,800 ரேஞ்ச். கரெக்டாக இன்றைக்கி என்ன ஆச்சு? மார்க்கெட்டு டுடேஸ் ஹை வாஸ் 17,792. டார்கெட்டை முடிச்சுட்டு என்ன வந்துச்சு? தேர் வாஸ் அ கரெக்ஷன். சரி, இன்றைக்கி அந்த டார்கெட்டை விட்டுட்டீங்க, ஓகே, அட்லீஸ்ட் கரெக்ஷன்லையாவது என்ன ஆச்சு இன்றைக்கி? சரி, கரெக்டாக வந்துட்டு இட் ஃபார்ம் த ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்னாச்சு? ஸோ ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி என்ன போச்சு பாருங்கள், கீழே வந்துட்டு திருப்பி என்னாச்சு? மார்க்கெட்டு கரெக்ஷன் வந்துட்டு கரெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி வந்து சைட்வேஸ் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த கரெக்ஷனுக்கு டார்கெட் போட்டிங்கனாலே கரெக்டாக செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சா? ஸோ நிஃப்டி 50 17,700 அடிச்சிருந்தா அங்கேருந்து எவ்வளோ வந்துடுச்சு? 565 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் என்ன ஆச்சு? நமக்கு ரேலி ஆச்சு. ஸோ 150 பாயிண்ட்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 10,000 மினிமம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், பட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு இதில் காட்டணும்னா திஸ் இஸ் எஸ்பிஐ லைஃப். இப்போ எஸ்பிஐ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தது கரெக்டாக இந்த ஒரு வாட்டியும் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தெரியுதா? ஒரு வாட்டியும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆகிட்ட பிறக்கும் பாருங்கள், மார்க்கெட் ப்ரோக் தி ட்ரெண்ட் லைன். இப்போ பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் எங்கே வந்துச்சு? ஏன் இங்கே வரணும்? இதுதான் டெக்னிக்கல்ன்றது. கரெக்டாக பண்ணணும்னா எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? கரெக்டாக எங்கே வந்திருக்கு? பிரேக் ஆன இடத்துக்கே வந்து. ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ ரீடெஸ்ட். ஸோ அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம்? கரெக்டாக ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ஓகே ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். அந்த இடத்துல பை பண்ணும்போதும் நீங்கள் கேட்குற அதே 500 to 2,000 ஈஸியாக வரும். இப்போ என்னன்னா இதில் கரெக்டாக ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மை சஜஷன் இஸ் ஓகே 50,000 இருக்குன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 2% ரிஸ்க் வச்சுக்கோங்க. 2%னா 1,000 rupees ரிஸ்க்கு, 2,000 rupees டார்கெட். அது வந்து 3 ஸ்கிரிப்டும் சேர்த்து தான். அப்போ ஒரு ஸ்கிரிப்டில் 500 வைக்கிறீங்கன்னா 3 ஸ்கிரிப்டில்
லெட்ஸ் சே 1500 ரிஸ்க் 3000 ப்ராஃபிட் வருதா, வெல் அண்ட் குட், மோர் தென் எனஃப். நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதை நிறைய பேர் தெரியாமல், இல்லை உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடு ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரியுதா? நிறைய பேருக்கு என்ன தெரியலனா, சார் ட்ரேட் எடுத்தேன் சார், இன்ட்ராடே தான் பண்ணேன் நான். ஓகே பண்ணுங்கள். ட்ரேடு ஏன் எடுத்தீங்கன்னா, அதான் சார் மேலே போகணும்னு நினச்சேன் எடுத்துட்டேன், கீழே வந்துடும்னு நினச்சேன் எடுத்துட்டேன். என்ன பிரச்சனைனா, ட்ரேடை ஏன் எடுக்கிறோன்னே பாதி பேருக்கு தெரியல. அதனால தான் பல பேர் லாஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹேவ் டு நோ, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ட்ரேடை எடுக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ மை கன்க்ளூஷன் இஸ், இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ண முடியுமானால் பண்ண முடியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மா ஏதோ ஒன்று அடிக்கணுமே அடிச்சுட்டுலாம் ப்ராஃபிட் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் கொடுக்கவே கொடுக்காது. ஒன்லி திங் த மார்க்கெட் ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். ஸோ அதுக்காக தான், ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஓகே, இனிமேல் 5 லட்சம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும், 15 லட்சம் இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ண முடியும், இன்ட்ராடேலையும் பண்ண முடியும், ஸ்விங் ட்ரேடிங்லையும் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ண முடியும். என்னன்னா கோல் ஒன்று தான். இது 3 பேருக்கும் ஒரே கோல் தான், ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டை எப்படி நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் ரீச் பண்ண போகிறோமா, ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ண போகிறோமா, இன்ட்ராடேவாக பண்ண போகிறோம்? 3 பேரும் ரீச் பண்ணலாம். ஆனால் என்னன்னா, அந்த 3 வண்டியை ஓட்டுறதுக்கும் 3 பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒருத்தருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா சைக்கிள் ஓட்டுதாங்க, பொறுமையாக போங்க, ரிஸ்கே கிடையாது. ஒருத்தருக்கு பைக் ஓட்ட தெரியும்னா பைக்கில் போங்க. ஒருத்தர் காரில் ஸ்பீடாக என்னால் போக முடியும், ரீச் பண்ண முடியும், என்னால் இன்ட்ராடேலே பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் ஓட்டுங்க. சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா காரில் உட்காராதீங்க, ரிஸ்க்கு. புரியுதா? அதுதான் சொல்ல வந்தது. போன வீடியோவில் அதுதான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் அதை சரியாக கன்வே ஆகலாது. இன்ட்ராடேவே கிடையாதுன்னு சொன்ன மாதிரி கிடையாது. இன்ட்ராடே கேன் பி டன். ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் வில் கிவ் யூ ப்ராஃபிட்ஸ் இன் எனி திங். அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஸ்விங்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எல்லாத்துலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். தெரிஞ்சுட்டு மட்டும் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறதுன்னு நினச்சேன். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்களாலும், we at Trade Achievers we teach people on how to use technical. ஸோ எப்படி இந்த ஒரு என்ன பண்ணுவோம்னா 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி ஒன்று ஒன்றா, ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், டபுள் டாப்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரெயினர்ஸ் உட்காந்து பொறுமையாக சொல்லி தருவாங்க. என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ட்ராடேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, டெய்லி மூவ்மெண்ட்டும் தெரியணும். இப்போது ஒரு நாளைக்கு SBI 10 பாயிண்ட் தான் மூவ் ஆகும்னா, நீங்கள் போய் 50 பாயிண்ட் மூவ் பண்ணோம், இன்றைக்கி எனக்கு இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான டெய்லி மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதையும் வி டீச் பீப்புள், எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆன்றது, டெய்லி ஷீட்ஸ்லேருந்து, டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து எல்லாமே வி டீச் பீப்புள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற ஸ்க்ரோலுக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give you all the details. ஸோ அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கம்மிங் மண்டே வந்து கோயம்புத்தூர், சென்னை அண்ட் பெங்களூர் 3 இடத்துலையும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த 3 பிரான்ச்சுக்கும் விசிட் பண்ண முடியலனால் ஆன்லைன்லேயும் நமக்கு கிளாஸஸ் ஆகுது. ப்ளஸ் ஆன்லைன்லேயும் இல்லை சார் அப்படின்னா, எனக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ் அந்த மாதிரினா வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே நமக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் we do have it. ஸோ இன்கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அண்ட் அதே மாதிரி பிரான்ச்சஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணேன் சார், நான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் டேரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்து பார்த்துட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் என்ன மார்க்கெட்டுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தெரியாமல் போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமோன்ட்டு. ஏன் ட்ரேட் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான வழியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.